ஹலோ, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சத்து மாவு கஞ்சிக்கான ஃபுல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்க கப்பில் தான் ஃபுல்லாகவே எடுக்க போகிறேன். நீங்களும் ஏதாவது ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து பார்த்திங்கனாலும் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு முறத்தில் பேப்பர் கொட்டி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா எடுத்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மெல் வரும்ல, அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோம்னா எடுத்து நீங்கள் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை மூக்கல்ல எடுத்திருக்கேன். அது 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் நல்லா அந்த மேலே இருக்க தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதை ஸ்டேஜில் எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் மூக்கல்ல எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து கொட்டிட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜியானதாக தான் நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பாதாம் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பம்கின் சீடோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் இதில் 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். அதாவது 1/4 கப் போட்டிருக்கேன். நீங்கள் எடுக்கிறது எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராகி போட்டிருக்கேன். ராகி பார்த்திங்கன்னா 1/2 கப்பு போட்டிருக்கேன் நான். அப்போ தான் அந்த ராகியோட ஸ்மெல் இருந்தால் தான் உங்களுக்கு மற்ற எல்லாத்தோட டாமினேட் பண்ணாமல் இருக்கும், குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ராகி 1/2 கப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியும் கவனி அரிசி இருக்குல்ல, அதையும் சேர்த்து இது 1/2 கப் அது 1/2 கப். ஸோ மொத்தத்தில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அந்த வெடிப்பு சவுண்டு வரும் நமக்கு, அந்த லாஸ்ட்டாக அந்த சூடாச்சுன்னா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெடிப்பு சவுண்டு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அதை எடுத்து கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட் கெயினுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இது. நெக்ஸ்ட்டு உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அந்த தோல் நீங்கள் வறுக்கும் போதே தோல் போயிடும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அவல் எடுத்திருக்கேன். அவல் ரெட் அவல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் ஒரு பொடி அளவுக்கு ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா இரும்பு கடாய் தான் ஆல்ரெடி சூடு இருக்கும், நீங்கள் அதிலே போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். கூடவே எள்ளோ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரெண்டுமே சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த வெடிப்பு ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து நீங்கள் அதை கொட்டிடலாம். அதில் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டியாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி நான் 200 கிராம் ஆட் பண்ணுறேன். அது நல்லா அந்த மொறுன்னு ஸ்டேஜ் வந்த பிறகு எடுத்து எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லை கம்மி குவான்டிட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சிலே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இது ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு இது இல்லாமல் நெக்ஸ்ட் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் லாஸ்ட்டாக சுகர் கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.